Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா PhonePe மூலமா EB பில்ல எப்படி பே பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்ம கரண்ட் பில் கட்டுறதுக்கு EB ஆபீஸ் போகணும்னு அவசியம் இல்ல. நம்ம மொபைல்ல PhonePe இருந்தாலே போதும். வீட்ல இருந்து ஈஸியா கரண்ட் பில் பே பண்ணலாம். அதை எப்படி பே பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அதோட ஆல்ங்கற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் மொபைல்ல PhonePe ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ணதும் இந்த பேஜை ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா ரீசார்ஜ் அண்ட் பே பில்னு இருக்கும். இதுல செகண்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டுன்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். உங்களோட மொபைல்ல இந்த ஆப்ஷன் வரலன்னா டாப்ல இருக்கிற சர்ச் பார்ல TNEB ன்னு டைப் பண்ணீங்கன்னா வரும். நெக்ஸ்ட் பேஜ்ல டாப்ல கன்சியூமர் நம்பர்னு இருக்கும். இதுல கன்சியூமர் நம்பரை ஆட் பண்றதுக்கு முன்னாடி ரீஜனல் கோடை ஆட் பண்ணிட்டு அதுக்கு கூட கன்சியூமர் நம்பரை ஆட் பண்ணணும். ரீஜனல் கோடு இதிலே கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கோடை வச்சு ரீஜனல் கோடு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த ரீஜனல் கோடு தெரியலனா நீங்க இதுக்கு முன்னாடி EB பில் பே பண்ணிருப்பீங்க. அந்த பில்லிலே இருக்கும். ஓகே, இனி இதுல ரீஜனல் கோடை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு கன்சியூமர் நம்பரை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா கஸ்டமர் நேம், பில் அமௌண்ட், பில் டேட், லாஸ்ட் பேமெண்ட் டேட் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ரொசீட் டு பே இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பே ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட் UPI பின் போடலாம். ஓகே, EB பில் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.